Hi friends, welcome to MURGH. இன்றைக்கி நம்ம ஆந்திரா சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். 500 கிராம் சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம தனியாக ஊற வச்சிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரிஞ்சு வச்ச 2 வெங்காயத்தை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் இது சேர்த்து கூடவே 1 கப் புதினா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 6 முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ அதே கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். சோம்பு, கற்பூரவள்ளி, பட்டை, ஜாதிபத்திரி, ஏலக்காய் 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் அரிஞ்சதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். கூடவே 2 தக்காளி அரிஞ்சது சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நல்லா வாசனையாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 200 ml தண்ணி சேர்த்து
நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் சிக்கன் நல்லாவே வெந்துடும். திருப்பி கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், எண்ணெய் மிதந்து வருது. ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. சிக்கன் நல்லாவும் வெந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.